நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சொஜ்ஜி பாயில் பர்கர், அதாவது ஒரு வடநாட்டு ரெசிபி. இது நார்த் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. அதை நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அரிசி மாவு அரை கப், ரவை அரை கப், தேவையான அளவு உப்பு, மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கப், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் 3, தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சிறிதளவு, சோம்பு அரை டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டீஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 2, காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப், சீரகம் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம பர்கர் ரெடி பண்ணி அதுக்கு சைடிஷாக ஒரு கிரேவியும் பண்ண போகிறோம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிப்போம். அரிசி மாவு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசி மாவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கோன்னா 2 டீஸ்பூன் ரவை, ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம அதை ரவையில் பண்ணுறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டக்குன்னு நமக்கு வீட்டில் மாவு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டிருக்க உப்பு, அரிசி மாவு, ரவை 3மே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயுமே ரவை சேர்த்து செய்யும்போது ஃபஸ்ட்டே நீங்கள் மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு சாஃப்டாக வரும். உடனே ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், பரட்டுறதுக்கும் வராது. ஸோ எப்பயுமே ரவையை பேஸ் பண்ணி நம்ம ரவையை ஊற வச்சு செய்கிற எந்த ஒரு மாவுமே ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா சாஃப்டாக நல்லா உப்பி கிடைக்கும். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கான பதத்துக்கு ரெடி பண்ணிப்போம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடுறோன்னு பார்த்துக்கலாம். கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அந்த கிரேவிக்கு என்னென்ன மசாலா போடுறோன்றதை வதக்கிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஆயிலில் சின்னதாக பட்டை ஒரு அரை துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படிங்கிறவங்க ஏலக்காய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏலக்காய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், 2 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் போட்டிருக்கேன். இது கூட ஒரு பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஆயிலுமே ரொம்ப தேவைப்படாது, நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம், அதனால் நிறைய ஆயில் போட வேண்டியதில்லை. ரெண்டு பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு பொடி அளவுக்கு, புதினா ஒரு பொடி. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம நல்லா இந்த வெங்காயம், புதினா, கொத்தமல்லி வதங்கிருச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம். இதில் நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொதுவாக தோலோடு சாப்பிடும்போது அதனுடைய முழு சத்துமே கிடைக்கும். தோலை எப்பயுமே எடுக்காதீங்க. வறுத்த வேர்க்கடலை கேட்டு வாங்கிக்கோங்க. வேர்க்கடலையை போட்டதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணக்கூடாது. இதை இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பேஸ்ட்டாக.
பேஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ பெசரட் ரெடி பண்ணிக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரவை நம்ம போட்டிருக்கனால ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டோம். நல்லா ரவையும் ஊறிடுச்சு. ஆயில் போட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது. இப்போ பேட்டம் வந்து இதை நம்ம ஒரே பெசரட்டாக தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பர்கருக்கான மாவை தவாவில் ஊற்றிட்டோம். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அடிப்பகுதியில் நல்லா திக்காக இருக்குது மாவு. ரொம்ப நேரம் குக் ஆகணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பர்கர் நமக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும். மேலே லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். ரவை போட்டிருக்கோம், அதனால் உடஞ்சிருமோன்ற பயம் வேண்டாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு வந்து திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் தவாவில் ஊற்றி அது ஒரு கூல்டவுன் நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு இருக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்துக்கும், அடிப்பகுதியும் தீஞ்சு போகாது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது கூடவே வந்து நம்ம தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். போதும், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொஜ்ஜி பர்கர் பாருங்கள், சைட்லெலாம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஒரு கத்தி வச்சு சின்னதாக எடுத்து பார்த்தா தெரியும். ஒட்டாமல் இப்படி வரணும். ரொம்பவும் குக் ஆகக்கூடாது. ஓரத்தை ஃபுல்லாக நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை சூடோடையே கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. திருப்பி போடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடியில் வெந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும் தனித்தனியாக. நீங்கள் கட் பண்ணும்போதே அதை கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தனித்தனியாக கட் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து தவா வந்து ஹீட்டோடு தான் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டிக்கும், அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் கடாயில். நம்ம கிரேவிலே தான் பர்கரை டிப் பண்ணி போட போகிறோம். தனியாக சைட் டிஷ்னு எதுவும் தேவையில்லை. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இது கூட தாளிப்புக்கு சோம்பு. நம்ம ஆயில் சேர்க்கலை, பட்டர்லேயே தான் தாளிப்பு கொடுத்துருக்கோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம காரத்துக்கு இதில் மிளகுத்தூளோ மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை, பச்சை மிளகா மட்டும்தான். பொதுவாக நார்த் சைடு எந்த ரெசிப்பியும் பார்த்திங்கன்னா அவங்க காரத்துக்கு பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க. பச்சை மிளகா இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம மிளகாத்தூளாக சாப்பிட்றத விட, காஞ்ச மிளகா சாப்பிட்றத விட பச்சை மிளகா சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம்.
நம்ம பர்கர் பாயில் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கிரேவிக்கு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கோம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் எப்போதுமே காய்ச்சிட்டு ஆற வச்சு சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போகாது. ஒரு க்ரீமி பதம் வரணுன்றதுக்காக நான் பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நல்லா தாராளமாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸு நல்லா குக் ஆகட்டும். நுரக்கட்டி ஒரு கொதி வந்தோன்னே நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சொஜ்ஜி பர்கர் எல்லாமே ரோல் பண்ணி வச்சிட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிரேவியும் நல்லா கொதிக்குது. கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். நம்ம காய்ச்சின பால் சேர்த்துருக்கோம், தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது ஒரு 50% கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சொஜ்ஜி ரோல் ஃபுல்லாமே அதில் போட்டுருவோம். மசாலா எல்லாமே கொஞ்சம் அதில் இறங்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மசாலாலாம் மேலே போட்டு வச்சுக்கணும். இது நல்லா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த ரோலுக்குள்ளே இறங்கணும். நம்ம ஏற்கனவே குக் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சுக்குவோம். இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே மசாலாவில் போட்டு அரைச்சிருக்கோம். சீரகம் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இது கூட காஞ்ச வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேத்தி ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கசகசா எப்போதுமே தாளிக்கும் போது போட்டிங்கன்னா அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கும் போது இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா அதனுடைய வாசனைக்கு கிரேவி நல்லாயிருக்கும், அதனால் நான் தாளிக்கும் போது சேர்த்துருக்கேன். இதை இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா பொருள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ரெடி பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சொஜ்ஜி ரோல் எடுத்து இப்படியே வச்சுருவோம். இப்போ இந்த மீதி இருக்க கிரேவியை அது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். அது சின்னதாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக ஒரு கொதி கொதிச்சா போதும். அந்த தாளிப்பு பொருளும் கிரேவியும் ஒன்றா சேரணும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கோங்க, பிச்சு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய சொஜ்ஜி பாயில் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்குது. நம்ம சொஜ்ஜி பாயில் பர்கர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சின்னதாக ஒரு ரீகப் பார்த்துட்டு வந்துடலாம்.
மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு அரிசி மாவு, ரவை, உப்பு இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து அழகாக நம்ம ஒரு 15 மினிட்ஸுக்கு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தாளிப்பு ஃபஸ்ட்டு கொடுத்தோம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நல்லா வதக்கி ஆற வச்சுக்கிட்டோம். ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடாயில் பட்டர் சேர்த்துக்கிட்டோம். பட்டரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சோம். அதுக்கப்புறம் அந்த கிரேவியை நம்ம கீழே வச்சுட்டு பர்கர் ரெடி பண்ணோம். தவாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஃபுல்லாக ஊற்றி ஒரு தோசை பதத்துக்கு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரோல் சுற்றி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம தோசை ஊற்றுனதை ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு இல்லை 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா நீங்கள் ஆற வச்சு சுற்றுனீங்கன்னா உடையாமல் ரோல் வரும். ரோலும் ஒன்றா நம்ம சுற்றி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த அந்த பர்கரை எடுத்து கிரேவியோடு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக தாளிப்பு கொடுத்தோம். எண்ணெய் ஊற்றி கசகசா, கஸ்தூரி மெத்தி இலைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம் போட்டு நல்லா வெடிக்க விட்டு அந்த தாளிப்பு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சொஜ்ஜி கிரேவியை ரெண்டையும் எடுத்து அந்த தாளிப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கி வச்சுக்கிட்டோம். சூப்பரான சொஜ்ஜி ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நார்மலாக ஒரு டின்னர் ரெசிபிக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டிஃபன் ஐட்டம் இல்லை அப்படின்னா நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கலாம். சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. நம்ம கிரேவி மெத்தடில் செய்கிறோம். ஸோ அதனால் நமக்கு சைடிஷ் தேவைப்படாது. சிங்கிள் ரெசிபியாக சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள்.